ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா தன்னுடைய உள்நாட்டு விமான தயாரிப்பை மிகப்பெரிய அளவுல உயர்த்துவதற்கு திட்டமிட்டிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதுவும் குறிப்பா தேஜஸ் mk1A மற்றும் தேஜஸ் mk2 விமான டெவலப்மெண்ட்டை வேகப்படுத்தி இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. தேஜஸ் mk1A மற்றும் தேஜஸ் mk2 விமானங்களை இந்தியா எப்பொழுது தயாரித்து முடிக்க போறாங்க? தேஜஸ் mk1A மற்றும் தேஜஸ் mk2 விமானத்தோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன? இந்த ரெண்டு விமானங்களும் ஒன்னிலிருந்து ஒன்னு எப்படி வித்தியாசமானது? பல வருடங்களா போர் விமானங்களுக்காக வெளிநாடுகளை நம்பி இந்தியா இருந்துச்சு. ஆனா தற்போது உள்நாட்டு விமானங்களை அதிக அளவுல இந்திய படையில் இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்தியா எதற்காக இந்த முடிவை எடுத்திருக்காங்க? இந்த முடிவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், பாரத பிரதமர் யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு ஒரு சுற்றுப்பயணம் போயிருக்காரு. இந்த சுற்றுப்பயணத்தின் போது UAE மற்றும் இந்திய அரசாங்கத்துக்கு இடையே பல முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. UAE மற்றும் இந்தியாவுக்கு இடையில் என்னென்ன ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட உள்ளது? இதன் மூலமா இந்தியா மற்றும் UAE நாடுகள் எப்படி பலனடைவாங்க? ஃபியூச்சர்ல இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், இந்திய கடற்படை தன்னுடைய போர் கப்பல்களை எதிரி தாக்குதலில் இருந்து பாதுகாப்பதற்கு 2269 கோடி ரூபாய் செலவுல ஒரு மெகா திட்டத்தை செயல்படுத்த போறாங்க. இந்தியா எதற்காக இந்த மெகா திட்டத்தை செயல்படுத்துறாங்க? இதன் மூலமா இந்திய கடற்படையின் போர்க்கப்பல்கள் எப்படி பாதுகாக்கப்படும்? இந்திய கடற்படை வாங்க உள்ள சிஸ்டங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்திய அரசாங்கம் பல வருடங்களா போர் விமானங்களை பிரான்ஸ், ரஷ்யா போன்ற வெளிநாடுகள்ல இருந்துதான் இறக்குமதி செஞ்சு வந்துகிட்டு இருந்தாங்க. சமீபத்துல கூட இந்தியா பிரான்சிடம் இருந்து ரஃபேல் போர் விமானங்களை இறக்குமதி செஞ்சிருக்காங்க. ஆனா தற்போது போர் விமானங்களுக்காக வெளிநாடுகளை நம்பி இருப்பது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படிங்கறத இந்தியா உணர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தற்போது இந்திய விமானப்படையின் பிரதான fighterjet விமானமா இருப்பது ரஷ்ய தயாரிப்பு Su-30 mki போர் விமானம். இந்த போர் விமானத்திற்கு தேவையான பெரும்பாலான பாகங்களை இந்தியாவிலே தயாரிக்க முடியும். அப்படி இருந்தும் தற்போது நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர் காரணமா இந்த விமானத்திற்கு தேவையான உதிரி பாகங்களை வாங்குறதுல மிகப்பெரிய சிக்கல்கள் ஏற்பட்டது. இந்தியா Su-30 mki போர் விமானத்தோட முக்கியமான பாகங்களை இந்தியால தயாரிக்கலன்னா இந்திய விமானப்படை தற்போது தன்னுடைய ஃப்ரண்ட் லைன் fighterjet விமானத்தை இயக்க முடியாத நிலையில இருந்திருப்பாங்க. இதே நிலை ஃபியூச்சர்ல இந்திய விமானப்படைக்கு மறுபடியும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம fighterjet விமானம் அப்படிங்கிறது ஒரு நாட்டோட பாதுகாப்பிற்கு மிகவும் முக்கியமானது. இவ்வளவு முக்கியமான ஒரு டிஃபென்ஸ் ஆசெட்டுக்கு வெளிநாடுகளை நம்பி இருப்பது மிகவும் ஆபத்தானது. ஏன்னா நம்ம விமானத்தை வாங்கியிருக்க நாடு நமது எதிரி நாடுகளுடன் இணைந்து கொண்டு விமானத்திற்கு தேவையான உதிரி பாகங்களை கொடுக்க மறுத்தால் இந்தியா அந்த யுத்தத்துல தோக்க வேண்டிய நிலை ஏற்படும். ஜியோபாலிட்டிக்ஸ் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது, தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும். இத மனதில் வைத்துதான் இந்தியா தற்போது தன்னுடைய உள்நாட்டு தயாரிப்பு விமானங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. அந்த வகையில தேஜஸ் mk1A விமானங்களை அதிக அளவுல இந்திய விமானப்படையில் இணைப்பதற்கு திட்டமிட்டு ஒரு மெகா திட்டத்தை இந்தியா அறிவிச்சாங்க. கிட்டத்தட்ட 48,000 கோடி ரூபாய் செலவுல 83 தேஜஸ் mk1A விமானங்களை HAL இடமிருந்து வாங்குவதற்கு இந்தியா ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டாங்க. இதற்கான ஒப்பந்தம் 2021 போடப்பட்டது. இந்த சூழ்நிலையில தேஜஸ் mk1A விமானத்தோட முதல் விமானத்தை இந்த வருடத்தோட மார்ச் மாதத்துல HAL சப்ளை செய்ய இருக்காங்க. இதனை தொடர்ந்து வருடத்திற்கு 16 விமானங்களை தொடர்ந்து 5 வருடங்களுக்கு சப்ளை செய்து இந்த 83 தேஜஸ் mk1A விமான கான்ட்ராக்டை முடிப்பதற்கு HAL திட்டமிட்டிருக்காங்க. இதனை தொடர்ந்து தேஜஸ் mk2 அப்படிங்கிற ஒரு அதிநவீன விமானத்தை இந்தியா தயாரித்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விமானத்தோட டெவலப்மெண்ட் தற்போது வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. சில நாட்களுக்கு முன்பு கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி தேஜஸ் mk2 விமான டெவலப்மெண்டிற்காக 9,000 கோடி ரூபாய்
நிதியை ஒதுக்கி இருக்காங்க. இதுவரைக்கும் 2500 கோடி ரூபாய் இந்த தேஜஸ் mk2 விமான டெவலப்மெண்ட்டுக்காக இந்திய அரசாங்கம் செலவு செஞ்சிருக்காங்க. இந்த தேஜஸ் mk2 விமானத்தை 2027 வருடத்துக்குள் டெவலப் செய்து முடித்து பெருமளவுல இந்தியா தயாரித்து இந்திய படையில் இணைக்க போறாங்க. இந்த தேஜஸ் mk2 விமானம் தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள விமானங்களை விட பெரியது. கிட்டத்தட்ட தேஜஸ் mk1A விமானத்தை விட 1350 mm நீளம் அதிகமானது. இந்த தேஜஸ் mk2 விமானம் ஒரு மீடியம் வெயிட் ஃபைட்டர் ஜெட் கேட்டகரியில வரும். அதனால இந்த விமானத்தோட எடை மற்றும் செயல்திறன் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த தேஜஸ் mk2 விமானம் 17,500 கிலோகிராம் எடை கொண்ட ஒரு மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட்டா HAL டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கிறது ஏர் சுப்பீரியாரிட்டி, டீப் ஸ்ட்ரைக், ரெகானசன்ஸ் போன்ற பல்வேறு விதமான ஏரியல் ஆபரேஷனை கேரி அவுட் செய்யக்கூடிய விமானம். தற்போது இந்திய விமானப்படையில் இருக்கக்கூடிய ரஃபேல் போர் விமானங்களும் ஒரு மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட் விமானம். தேஜஸ் mk2 விமானத்துல அமெரிக்காவின் GE நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட GE414 இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த இன்ஜின் தற்போது தேஜஸ் mk1A விமானத்துல பயன்படுத்தப்படும் GE40 இன்ஜினை விட அதிக சக்தி கொண்டது. அதாவது தற்போது தேஜஸ் விமானம் பயன்படுத்தும் GE404 இன்ஜினால 84 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனா தேஜஸ் mk2 விமானத்துல பயன்படுத்தப்படும் GE414 இன்ஜினால 98 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதனால அதிக எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து சென்று தேஜஸ் mk2 விமானத்தினால தாக்குதல் நடத்த முடியும். இந்த தேஜஸ் mk2 விமானத்துல பயன்படுத்தப்படும் GE414 இன்ஜினை தான் இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்து வரும் mk5 ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்திலையும் பயன்படுத்த போறாங்க. mk விமானத்தோட முதல் வேரியன்ட்ல இந்த GE414 இன்ஜினை பயன்படுத்த போறாங்க. தேஜஸ் mk2 விமானத்தை 2026 வருடத்தோட இறுதியில இல்லனா 2027 வருடத்தோட முன்பகுதிக்குள் HAL முழுவதும் டெவலப் செய்து முடிக்க போறாங்க. தேஜஸ் mk2 விமானத்தினால 6500 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்கள் மற்றும் சென்சார்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். அதுவே இப்போது பயன்பாட்டில் உள்ள தேஜஸ் mk1A விமானத்தினால 3500 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை மட்டுமே எடுத்து செல்ல முடியும். இதிலிருந்து தேஜஸ் mk2 விமானம் தற்போது பயன்பாட்டில் உள்ள தேஜஸ் விமானங்களை விட பல மடங்கு சக்தி கொண்டது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. தேஜஸ் mk2 விமானத்துல அதிக எடை கொண்ட ஆயுதங்களான ஸ்கால், கிறிஸ்டல் மேர், ஸ்பைஸ் 2000 போன்ற மிசைல்ஸ் மற்றும் வெடிகுண்டுகளை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். தேஜஸ் mk2 விமானத்துல ஆன்போர்டு ஆக்சிஜன் ஜெனரேட்டர் சிஸ்டம் இருக்கு. இதனால பைலட்டுகள்னால அதிக உயரத்துல இந்த விமானத்துல பறக்க முடியும். சில மாதங்களுக்கு முன்பு வரைக்கும் HAL நிறுவனத்தால வருடத்துக்கு 8 தேஜஸ் mk1A விமானத்தை தான் தயாரிக்க முடியும். ஆனா தற்போது தேஜஸ் mk1A விமானத்தை தயாரிப்பதற்கு எக்ஸ்ட்ரா ஒரு அசம்பிளி லைன் உருவாக்கப்பட்டிருக்கு. இதனால வருடத்துக்கு 16 தேஜஸ் mk1A விமானத்தை இந்தியாவால தயாரிக்க முடியும். தேஜஸ் mk1A மற்றும் தேஜஸ் mk2 விமானத்திற்கு அடுத்து கேபினெட் கமிட்டி அண்ட் செக்யூரிட்டி இன்னும் கூடிய விரைவில் mk5 ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான ப்ராஜெக்ட்டுக்கு ஒப்புதல் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதிலிருந்து ஒரு விஷயம் என்ன தெளிவாகுதுன்னா, தொடர்ந்து இந்திய அரசாங்கம் உள்நாட்டு விமான ப்ராஜெக்டுகளை தொடங்கிட்டு இருக்காங்க. அதனால அடுத்த 10 முதல் 15 வருடங்கள்ல இந்திய விமானப்படையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் இந்திய தயாரிப்பு விமானமா இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்திய விமானப்படை 6 ஸ்குவாட்ரான் தேஜஸ் mk2 விமானங்களை படையில் இணைப்பதற்கு திட்டமிட்டு இருக்காங்க. இந்தியா தேஜஸ் mk2 மற்றும் mk போர் விமானத்துல பயன்படுத்தக்கூடிய இன்ஜினான GE414 இன்ஜினை இந்தியாவில் தயாரிப்பதற்கான பேச்சுவார்த்தைகளையும் தற்போது ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. GE நிறுவனத்திடமிருந்து 90% டெக்னிக்கல் டிரான்ஸ்பர் செய்து GE414 இன்ஜினை இந்தியாவில் தயாரிப்பதற்கு இந்தியா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் மட்டும் நடந்தால் ஒரு விமான இன்ஜினை இந்தியாவிலே தயாரிக்கணும் அப்படிங்கிற இந்தியாவின் கனவு நனவாகும். இது போன்ற உள்நாட்டு விமானங்களை இந்தியா அதிக அளவுல தன்னுடைய படையில் இணைத்தால் பல நாடுகள் இந்தியாவிடமிருந்து விமானங்களை வாங்குவதற்கு முயற்சி செய்வாங்க. அதனால ஃபியூச்சர்ல இந்தியா ஒரு மிகப்பெரிய விமான தயாரிப்பு நாடா உருவெடுக்கும். இதன் மூலமா பல இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும். அடுத்த அப்டேட், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்காரு.
இந்த சுற்றுப்பயணத்தின் போது UAE மற்றும் இந்தியாவுக்கு இடையில் பல்வேறு விதமான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. குறிப்பா இந்தியாவின் UPI சிஸ்டத்தை UAE-ல லான்ச் செய்ய போறாங்க. இந்தியாவுடைய UPI சிஸ்டம் UAE-யோட WANI அப்படிங்கிற மணி டிரான்ஸ்பர் சிஸ்டத்தோடு இணைக்கப்பட உள்ளது. இதன் மூலமா இரு நாடுகளுக்கும் இடையே ரொம்ப எளிதா பண பரிவர்த்தனை செய்ய முடியும். அடுத்து இந்தியாவுடைய ரூபே கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டை UAE-ல அறிமுகம் செய்ய போறாங்க. அது மட்டும் இல்லாம ரூபே கிரெடிட் கார்டை UAE-யோட JAYWAN கார்டோடு இணைக்க போறாங்க. இந்த JAYWAN UAE கார்டு இந்தியாவின் ரூபே கார்டை பேஸா வச்சு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் ரூபே கார்டை பேஸா வச்சு உருவாக்கப்பட்ட JAYWAN கார்டை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் UAE-யோட பிரசிடென்ட் முகமது பின் சையத் அல் நமீரும் லான்ச் செய்ய போறாங்க. சில நாட்களுக்கு முன்பு ஸ்ரீலங்கா மற்றும் மொரீஷியஸ்ல இந்தியாவின் UPI சிஸ்டத்தை லான்ச் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம ரூபே கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டையும் லான்ச் செஞ்சாங்க. UAE மத்திய கிழக்கு நாடுகள்ல மிகவும் ஒரு முக்கியமான நாடு. இந்த நாட்டுல இந்தியாவின் UPI மற்றும் ரூபே கார்டை லான்ச் செய்வது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா இந்த நாடுகள்ல அதிக இந்தியர்கள் வேலை செய்யறாங்க. அவர்களால ரூபே மற்றும் UPI சிஸ்டத்தை UAE-லையும் பயன்படுத்த முடியும். இது போன்ற மணி டிரான்ஸ்பர் சிஸ்டம் மற்றும் கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டை பல நாடுகள்ல இந்தியா கொண்டு வருவதன் மூலம் அமெரிக்காவின் மாஸ்டர் மற்றும் விசா கார்டுக்கு மாற்றா இந்தியாவின் மணி டிரான்ஸ்பர் சிஸ்டங்கள் உருவெடுக்கும். இது போன்ற இன்னோவேட்டிவான விஷயங்கள் மூலமாக தான் வல்லரசு அப்படிங்கிற கனவை நோக்கி இந்தியா நகர முடியும். அடுத்து இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடோர் திட்டத்திற்கான இன்டர் கவர்மெண்டல் பிரேம்வொர்க் அக்ரிமெண்ட்டை UAE மற்றும் இந்தியா கையெழுத்திட போறாங்க. இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதனால இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடோர் திட்டம் வேகம் எடுக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அடுத்து UAE-ல இருந்து இந்தியா பெட்ரோல் மற்றும் LPG லாங் டேர்மா வாங்குவதற்கு ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திட போறாங்க. இதன் மூலமா இந்தியாவுடைய எனர்ஜி செக்யூரிட்டிய இந்திய அரசாங்கம் உறுதி செய்யறாங்க. அடுத்து இந்தியா மற்றும் UAE-க்கு இடையே கலாச்சார ரீதியிலான ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட உள்ளது. அதாவது UAE-ல இருக்கக்கூடிய மியூசியங்களும் குஜராத்ல இருக்கக்கூடிய மேரிடைம் ஹெரிடேஜ் காம்ப்ளெக்ஸும் இணைந்து சில விஷயங்களை செய்ய போறாங்க. அடுத்து அபுதாபி போர்ட் காம்ப்ளெக்ஸ் மற்றும் குஜராத் மேரிடைம் போர்டுக்கு இடையே சில ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட உள்ளது. இதன் மூலமா இந்தியால துறைமுகங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பெருமளவுல உயர்த்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இது போன்ற பல ஒப்பந்தங்கள் பாரத பிரதமரோட இந்த பயணத்தின் போது கையெழுத்திடப்பட உள்ளது. அடுத்த அப்டேட், டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கிட்டத்தட்ட 2269 கோடி ரூபாய்க்கு பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் நிறுவனத்துடன் ஒரு மெகா ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 11 சக்தி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டத்தை வாங்குவதற்கு ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்த சக்தி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டத்தை DRDO நிறுவனம் முழுக்க இந்தியாவிலே தயாரிச்சிருக்காங்க. இந்த சிஸ்டங்களை பயன்படுத்தி இந்திய கடற்படை பயன்படுத்தக்கூடிய ஃப்ரண்ட்லைன் போர் கப்பல்களை எதிரிகளின் மிசைல் மற்றும் விமான தாக்குதல்ல இருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும். இந்த சக்தி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டத்தை இந்திய கப்பல்ல பொருத்துவதன் மூலம் ஒரு யுத்த நேரத்துல எதிரிகளால் இந்தியாவின் எலக்ட்ரானிக் சிஸ்டங்களை ஜாம் செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த சிஸ்டங்களை பயன்படுத்தி எதிரிகளின் எலக்ட்ரானிக் சிஸ்டங்களை ஜாம் செய்ய முடியும். சக்தி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டத்தை இந்திய கப்பல்ல இணைப்பதன் மூலம் இந்திய கடற்படையின் போர் கப்பல்களோட பாதுகாப்பு மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும். இந்த சக்தி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் முழுக்க இந்தியாவிலே தயாரிக்கப்பட உள்ளது. இந்த ப்ராஜெக்ட் மூலமா அதிகமானோருக்கு வேலை கிடைக்கும். கிட்டத்தட்ட 155 இந்திய நிறுவனங்கள் இணைந்து இந்த சிஸ்டத்தை உருவாக்க போறாங்க. சக்தி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் ஆத்ம நிர்பான் பாரத் திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.